தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். ஒரு அறையிலே வைத்து நடத்துகின்ற ஒரு சாதாரணமான வெளியீட்டு விழாவை அரங்கத்திலே வைத்து நடத்துகின்ற இந்த முதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி ராஜேந்திரன் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டிற்கு வசந்த காலம். ராஜேந்திரன் சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது அந்த துறையினுடைய பொற்காலம். இதுநாள் வரை ஒரு சாதாரணமான துறையாக கருதப்பட்ட சில பேருக்கு இது எதற்கு என்று கருதக்கூடிய அளவிற்கு இது நாள் வரை பேணப்பட்ட அந்த துறையினை உயிரோட்டத்தோடு நடமாட வைத்திருப்பவர் தம்பி ராஜேந்திரன் அவர்கள். அந்த வகையிலே தான் இந்த நூல் வெளியிடுவதற்கு இந்து குழுமத்தோடு இணைந்து அவர் திட்டமிட்டதோடு மட்டுமில்லை, இவ்வளவு பெரிய அரங்கத்தில் இவ்வளவு மாணவ மாணவிகளை அழைத்து இந்த விழாவை நடத்துவதற்கு காரணம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாறு சென்று சேர வேண்டும் என்பது. ஏதோ ஒரு அரங்கத்திலே ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி அல்ல. வந்திருப்பது அத்தனை பேரும் மாணவ மாணவியர்கள், நாளைய தமிழ் சமுதாயத்தின் பிரதிநிதிகள். இந்த நாட்டினுடைய வளத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி உடைய அவர்களுக்கு முன்னால் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி எடுத்து சொல்கின்ற விழா சிறப்புற நடைபெற வேண்டும் என்கின்ற அவருடைய உயர்ந்த நோக்கு நாம் அனைவரும் உணர வேண்டிய ஒன்று. ஒரு திரைப்படத்திற்கு சென்றால் குறைந்தது 2.5 மணி நேரம், சீரியல் பார்க்க உட்கார்ந்தால் 3-4 மணி நேரம். ஆனால் ஒரு அரங்கத்தில் 2 மணி நேரம் தமிழ் பண்பாட்டை சொல்லுகின்ற விழாவிற்கு இவ்வளவு இளைஞர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வரலாறு இல்லாத இனம் எதிர்காலத்திலே அடையாளம் இல்லாமல் தொலைந்து போகும். பண்பாட்டை தொலைத்த இனம் பாழடைந்து போகும். கலாச்சாரம் என்பதை கருதாத ஒரு இனத்திற்கு கால ஓட்டத்தில் இடமில்லை என்பதுதான் நமக்கு காலம் சொல்லித் தருகின்ற பாடம். தமிழர்களுக்கு என்று வரலாறு உண்டு, பண்பாடு உண்டு, கலாச்சாரம் உண்டு, பாரம்பரியம் உண்டு, எவ்வளவும் உண்டு. ஆனால் அதை உணராமல் செல்லுகின்ற இயல்பு நம்மில் பலருக்கு. நம்முடைய சொந்த ஊரில் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா மையத்தினை அதற்காக வருகின்ற விருந்தினர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவோமே தவிர நம்மில் பலர் சென்று பார்ப்பது இல்லை. இந்த நூல் என்னை பொறுத்தவரை வெளிநாட்டினரின் பயன்பாட்டிற்கு பெரிதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் என்று கருதுகிறேன். ஏற்கனவே தமிழில் வெளிவந்த பல தகவல்களை மிக அழகாக ஆங்கிலத்தில் நல்ல அருமையான காகிதத்தில் நல்ல வண்ணத்தில் கண்ணை கவர்கின்ற வகையிலே மட்டுமல்ல, அதில் கருத்துக்களையும் பதித்து இந்த நூல் உருவாகி இருக்கிறது. நேற்று இரவு நான் டெல்லியிலிருந்து திரும்பி வந்து இந்த நூலினை தான் முதலில் புரட்டி படித்தேன். இன்றைக்கு வேறு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் படித்துவிட்டு நான் 2:30-3 மணிக்குத்தான் உறங்க சென்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து நான் வந்ததற்கு காரணம், இந்த நூலினை பார்த்த பொழுது என்னை அறியாமல் மீண்டும் நான் தமிழன் என்பதில் ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. பல நேரங்களில் அந்த பேர் உணர்ச்சியும் பேர் உவகையும் எனக்கு ஏற்படுவது உண்டு. நாம் யாரையும் தாழ்த்தி பழக்கப்பட்டதில்லை. நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி வாழ்ந்ததும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற பாங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான், உங்கள் உறவினர் யார் என்றால் எல்லோரும் என் உறவினர் தான் என்று சொல்லுகிற பரந்த மனப்பான்மை தமிழர்களுக்கு மட்டும்தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது நாம் தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னதும் தமிழன் தான். ஆக இப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டோம். நமக்கு பகை என்று யாரும் கிடையாது. நம் இனத்தை இழிவு செய்ய, நம்முடைய மண்ணை எடுத்துக்கொள்ள, வேறு ஏதாவது வகையில் தவறான சிந்தனையோடு யாராவது வந்தால் அவர்களை வெல்வதற்கு வீரம் காட்டியிருக்கிறோம். வெளிநாட்டுக்கு சென்று படை தொடுத்திருக்கிறோம்.
ஆனால் வென்ற இடத்தை கையகப்படுத்திக் கொள்ளாமல் மீண்டும் அவனுக்கே பெருந்தன்மையோடு தந்துவிட்டு வந்த வரலாறு தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்றெல்லாம் பேசுகிறோமே. உலகத்திலேயே கிரேக்க நாட்டுக்கு அடுத்து மிகப்பெரிய கப்பல் படையை ராஜேந்திர சோழன் வைத்திருந்தானே, ஏன் அவன் உலக நாடுகளை வெல்லவில்லை? தமிழன் செல்லாத நாடுமில்லை, தமிழன் வெல்லாத நாடுமில்லை, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பார்கள். இதுதான் நம்முடைய நாடு, உலகமே நம்முடைய நாடு. உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் நம்முடைய இனம் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு உலகத்தில் 8 நாடுகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கின்றது. தமிழர்கள் உருவாக்கி வைத்த அடையாளம் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் மிக உயர்ந்த கட்டடம் என்று சொல்லப்பட்ட எம்பையர் கட்டடம் தமிழனால் கட்டப்பட்டது. இன்றைக்கு கூட உங்கள் கையிலே தவழுகின்ற செல்லிடப்பேசியில் எது வேண்டும், என்ன வேண்டும், எது குறித்து என்று கேட்டால் தகவல்களை கொண்டு வந்து தருகின்ற கூகுள் நிறுவனத்தின் தலைவனாக ஒரு தமிழன் சுந்தர் பிச்சை இருந்து கொண்டிருக்கின்றார். உலக நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறவன் தமிழன். துணிச்சல் உண்டு, வீரம் உண்டு, விவேகமும் உண்டு. நான் இந்த செய்தியை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். நாடாளுமன்றத்தில் நான் பேசியதை சொல்கிறீர்கள், தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அமெரிக்க நாட்டிலே ஒரு பொது நிகழ்ச்சி, அதில் அமெரிக்க நாட்டின் அதிபர் எப்பொழுதும் தனக்கென்று ஒரு தனித்தன்மையை வகுத்துக் கொண்டு பேசக்கூடியவர் அவர் இருக்கிறார். பல்வேறு தொழில்துறையை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். வெளிப்படையாக நடந்த அந்த நிகழ்ச்சியிலே இந்தியாவை இன்றைக்கு அதிக வரி விதித்து விரட்டுகின்ற ட்ரம்ப் சொல்கிறார், கூகுள் நிறுவனம் அமெரிக்க நாட்டிலிருந்து செயல்படுகிறது, இது அமெரிக்காவுக்காக செயல்பட போகிறதா, இந்தியாவிற்காக செயல்பட போகிறதா, பதில் வேண்டும் என்கிறார், உத்தரவிடுவதைப் போல. சுந்தரி பிச்சை என்கிற அந்த இளைஞன் எழுந்து பதில் சொல்கிறான், நான் மனித குலத்திற்காக செயல்படுவேன் என்று சொல்கிறான். எந்த காலத்திலும் எவருக்கும் அஞ்சியதில்லை. நாடாளுமன்றத்தில் நான் பேசியதைப் போல உலகத்தையே நடுநடுங்க வைத்தவன் ஜெர்மன் நாட்டின் அதிபர் ஹிட்லர். இங்கிலாந்து நடுங்கியது, அமெரிக்கா பயந்தது, ரஷ்ய நாடு திட்டம் திட்டியது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த ஹிட்லரை மன்னிப்பு கேட்க சொன்னவன் தமிழ்நாட்டிலே பிறந்த செண்பகராமன் என்பதை நான் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தேன். ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன்? இந்த நூல் சொல்லுவது நம்முடைய விழாக்களை பற்றி, நம்முடைய பண்டிகைகளை பற்றி. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்கிறோமே. நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே சுற்றி வந்திருக்கிறீர்கள்? வெளிமாநிலங்களுக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் உண்டு, வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிறவர்கள் உண்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டி கிடக்கிறதே 1000. ஒவ்வொரு ஊரிலும் விழாக்கள் நடைபெறுகிறதே. பொங்கல் திருநாள், நீங்கள் தீபாவளி என்று சொல்வார்கள், அதில் உற்சாகம் இருக்கும். பொங்கல் என்று சொன்னால் அதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நிலவும், அமைதி நிலவும். ஆனால் மனதிற்குள்ளே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது ஈடு இணையில்லாதது. அந்த நாள் என்பது எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல வசந்த காலத்தின் தொடக்கம், அறுவடை நாள், வாழ்க்கைக்கு துணை நின்ற சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள், நமக்கு உறுதுணையாக நம்முடனே வாழ்கிற காலை இனங்களுக்கு நன்றி சொல்லுகிற நாள். இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு விழா எடுத்து கொண்டாடிய தமிழன். எல்லாவற்றிலும் மதம் புகுந்தது, ஆன்மீகம் புகுந்தது, தவறில்லை. ஆனால் அடிப்படையை மறந்து போனோம். தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகிறவர்கள் உள்ளே சென்று நந்தியினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம். அந்த நந்தி பார்க்கிற திசையில் இருக்கிற சிவனை பார்க்கிறோம். ஆனால் அங்கே வருகிற போது சுற்றுலா வருகின்ற போது சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கின்ற சிலைகளை, சிற்பங்களை யாரும் பார்ப்பதில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் உருவாக்கி வைத்த அந்த அற்புதத்தை யாரும் அறிந்ததும் இல்லை. இங்கே தம்பி பேசுகிற போது சொன்னார், மதுக்கூர் ராமலிங்கமா அல்லது சிந்தனை செல்வனா தெரியாது, சக்தி என்பது பெண்ணின் வடிவத்தை குறிக்கும், பெண்ணின் திறமையை குறிக்கும். வழக்கத்திலே சொல்வார்கள், சக்தி இருந்தால் செயலில் ஈடுபடு, இல்லாவிட்டால் சிவனை என்று கிட என்று. சிவனை என்று கிட என்றால் சும்மா இருப்பதில்லை, சிவனை நம்பினால் சக்தியையும் மீறி செயல்படுவார் என்பதுதான் பொருள். என் பெயர் சிவா என்பதால் நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமாகிறது. நான் தம்பி ராஜேந்திரனை கேட்டுக்கொள்வேன், நீங்கள் வாழ்வது சேலம், உங்கள் ஊருக்கு பக்கத்திலே தாரமங்கலம் இருக்கின்றது. அந்த தாரமங்கலத்துக்கு அவரும் சென்றிருப்பார், நீங்களும் செல்ல வேண்டும். அந்த தாரமங்கலத்திலே அது ஒரு ஆலயம், இப்பொழுது ஒரு ஆலயம், அவ்வளவுதான்.
அது ஆண்டவனை, எந்த ஆண்டவன் அங்கே இருக்கிறாரோ அதற்காக செல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டது, தவறில்லை. ஆனால் அத்தோடு சேர்த்து இதையும் பார்க்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது அங்கே 200 ஆண்டுகள் பழமையான அருங்காட்சியகங்களை பார்த்துவிட்டு, தமிழ்நாட்டிலே பலவற்றை நாம் ஆலயங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோமே, அதன் சிறப்புகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியதாக அவருடன் இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதே போல அந்த தாரமங்கலத்திலே சுற்றுப்பிரகாரத்தில் வந்தால் ஒரு தூணில் ஒரு விரல் அளவிற்கு 4 சிலைகள் இருக்கும். அந்த தூணின் 4 பக்கங்களிலும் 4 சிலைகள் இருக்கும். அதிலே ஒன்றில், அந்த ஊரிலே ரொம்ப பழக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும், ஒரு ஈர்க்குச்சியை எடுத்து காதில் விட்டால் இன்னொரு காது வழியாக வரும். இவ்வளவு பெரிய சிலையில் ஒரு சின்ன ஈர்க்குச்சி நுழைகின்ற அளவிற்கு துளை வைத்து அதை நுழைகின்ற அளவிற்கு செய்து வைத்தான் தமிழனுடைய அந்த சிற்பக்கலை. 2வது சிற்பத்தில் இந்த காதிலே அந்த ஈர்க்குச்சியை விட்டால் வாய் வழியாக வெளியே வரும். இன்னொரு சிலைகளை வைத்தால் உள்ளுக்குள்ளே போகும், காதிலும் வராது வாயிலும் வராது. பொருள் என்ன தெரியுமா? ஒருவனிடம் சொன்னால் இவன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவான். இன்னொருவரிடம் சொன்னால் சொன்ன உடனே ஊரெல்லாம் சொல்லிவிடுவான். இவரிடம் சொன்னால் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லுகின்ற 3 சின்ன சிற்பங்கள் தாரமங்கலம் கோயிலிலே இருக்கிறது. கல்லிலேயே சங்கிலி செய்து ஆலயங்களிலே தொங்க விட்டிருப்பான் தமிழன். யாழி என்கின்ற மிருகம் என்ற சிலை இருக்கும், அதன் வாய் திறந்திருக்கும், உள்ளே கல் உருளை இருக்கும், சுற்றினால் சுற்றும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. யோசித்து பாருங்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய தொன்மையான சின்னங்களாக பேராசிரியர் சுபவி தான் சொன்னார், பொங்கல் பண்டிகையை கொண்டு போக வேண்டும் யுனெஸ்கோவிற்கு என்று சொன்னார். 2000வது ஆண்டிலேயே நான் நாடாளுமன்றத்தில் கல்லணையை உலகத்தின் தொன்மையான சின்னமாக மாற்றுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். 1/4 நூற்றாண்டு ஓடிவிட்டது, இன்னும் அது கனியவில்லை. கல்லணையின் சிறப்பு என்ன? இங்கே இருக்கிறவர்களை பார்த்து எத்தனை பேர் கல்லணைக்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் நான் கேட்க விரும்ப மாட்டேன். காரணம், கை தூக்குவது 10 பேராக இருக்கும், 50 பேராக இருக்கும், அதிகபட்சம் போனால். கல்லணை தான் உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட ஒரு தேக்க அணை நீர் தேக்கம் என்பது நம்மில் பலருக்கு அறியாது. அது கட்டப்பட்ட காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், முதல் நூற்றாண்டில் கரிகால் பெருவளத்தானால் கண்டுபட்டது. ரோம் நாட்டிலிருந்தும் கிரேக்க நாட்டிலிருந்தும் வந்து மிகப்பெரிய அற்புதமான கலைஞர்கள் வந்து அதை பார்த்துவிட்டு போனார்கள். ஓடுகின்ற ஆற்றின் வேகமான நீரோட்டத்திற்கு குறுக்கே தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எப்படி கட்டினான்? மிகப்பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டான். அங்கே மலைகளும் கிடையாது. பாறைகளை கொண்டு வந்து தண்ணீரில் போடுகிறான். அது ஒன்றாக கீழே போக போக அதற்கு மேல் வைத்து கட்டப்பட்டது என்று அதை ஆராய்ச்சி ரீதியாக சொல்கிறார்கள். கோடை வருகிற போது தண்ணீர் இல்லாமல் தத்தளித்த மக்கள், மழை வருகிற போது பொழிகின்ற மழையெல்லாம் கடல் நீரிலே சென்று கலக்கக்கூடிய நிலையில் கோடை காலத்தில் தவித்ததை உணர்ந்த முதல் சோழ மன்னன் தேக்கி வைத்து தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம் என்று அணை கட்டுகிற தொழில்நுட்பம் தமிழனுக்குத்தான் தெரிந்தது என்பது நாம் உணர்வதில்லை. அதனால் கல்லணைக்கு செல்வதில்லை. இது மாதிரி எத்தனை இருக்கிறது. பெரிய கோயிலுக்கு சென்றோமேனால் அதனுடைய நிழல் கீழே விழாது என்பதுதான் தெரியும். ஆனால் அவ்வளவு பெரிய கோபுரம், கோபுரத்து கலசத்தினுடைய எடை மட்டும் 80 டன் என்று சொல்லுகிறார்கள். 80 டன் எடையுள்ள அந்த கல்லினை கிரேன் இல்லாத காலத்தில் எப்படி மேலே கொண்டு போய் சேர்த்தான் ராஜராஜ சோழன்? யோசிக்க வேண்டும். சாரத்தின் வழியாக யானைகளை கொண்டு சேர்த்தான் என்று பின்னால் அறியப்படுகின்றது. மலைகளே கிடையாது தஞ்சையை சுற்றி. எங்கிருந்து கொண்டு வந்தான் கிரானைட் கற்களை? கட்டினான். நாம் வியக்கின்ற அளவிற்கு என்று சொல்கிறோமே, அதன் அடித்தளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 4 அடிதான். இன்றைக்கு கட்டுகிற கட்டடங்களுக்கு பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. வெறும் 4 அடி அடித்தளம் கொண்ட பெரிய கோயில். கீழே மணலை மட்டுமே நிரப்பி அதன் மூலமாக அது கட்டுகிற போது, அதனால்தான் அந்த தஞ்சாவூர் பொம்மை என்று சொல்லுவது எந்த பக்கம் சாய்த்தாலும் சாய்ந்து விட்டு நிமிர்ந்து விடும். எந்த பூகம்பம் வந்தாலும் எது வேண்டுமானால் நடக்கும், தஞ்சை பெரிய கோயிலை தொட முடியாது என்று அந்த காலத்திலேயே தொழில்நுட்பம் ராஜராஜ சோழனுக்கு தெரிந்திருந்தது. முகலாயர்கள் கட்டிடக்கலை என்று சொல்வார்கள். இங்கிலாந்துக்கு என்று ஒரு கலை உண்டு, பிரான்ஸ் நாட்டுக்கு என்று ஒரு கலை இருக்கு, ரோம் நாட்டுக்கு என்று ஒரு சிற்பக்கலை உண்டு, கட்டிடக்கலை உண்டு. திராவிட இனத்தினுடைய கலை வடிவம் என்பது
ஆலயங்களில் இருந்தது, பல்வேறு இடங்களிலே உருவான நம்முடைய இதன் மூலமாக இருந்தது. இத்தோடு சேர்த்துதான் விழாக்கள் நடந்தன, இத்தோடு சேர்த்துதான் பண்டிகைகள் நம் வாழ்வோடு இணைந்தவை. இந்த பண்டிகைகள் என்பது வெறும் கொண்டாட்டமாக புது துணி எடுப்பது, இனிப்பு சாப்பிடுவது என்று மாறிவிட்டதை தவிர அதனுடைய காரணத்தை நாம் அறிந்து கொள்ள முனைவதில்லை. அறிந்து கொண்டு அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுவதில்லை. பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். வெளிநாட்டினருக்கு பயன்படக்கூடிய இந்த நூலினை போல இங்க இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து, நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன், கல்வி கற்கிறீர்கள், பட்டம் பெறுகிறீர்கள், வேலைக்கு செல்கிறீர்கள், கை நிறைய சம்பாதிக்கிறீர்கள், அது மட்டுமல்ல வாழ்க்கை, நீங்கள் யார் என்பதை உணருங்கள். உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அருமையான மொழி நமக்கு இருக்கிறது. மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. எதெல்லாம் தொன்மையான மொழிகள் என்று சொன்னவோ அவையெல்லாம் அழிந்து போயின. கிரேக்க நாடுதான் அரசியல் சொல்லி தந்தது, கிரேக்க நாடுதான் கலையை சொல்லி தந்தது, நீதிமன்ற பரிபாலனத்தை சொல்லி தந்தது, சட்டம் என்ன என்பதை வகுத்து தந்தது, தத்துவத்தை சொல்லி தந்த அந்த நாடு உலகமெல்லாம் சென்றான் வென்றான் என்கிற அலெக்சாண்டரை தந்த அந்த நாட்டினுடைய கிரேக்க மொழி இப்பொழுது இல்லை. ரோம் நாட்டில் இருந்த லத்தீன் மொழி இப்பொழுது இல்லை. பைபிள் எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இல்லை, புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சீன நாட்டினுடைய மொழி சீன நாட்டிற்குள்ளே மட்டுமே நிற்கின்றது. இந்திய நாட்டில் இருக்கிற சமஸ்கிருத மொழி என்பது இலக்கிய மொழி, வேத மொழி, ஆனால் பேசு மொழி அல்ல. ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேர் பேசிக் கொள்ளுகிற மக்கள் மொழி கிடையாது. அது வேத மொழியாக மட்டுமே இருந்தது. ஆனால் இலக்கிய மொழியாக, இலக்கண செறி உள்ளதாக, மக்களின் பேசு மொழியாக, எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் பயன்படக்கூடிய ஒரே இளமை குன்றாத மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. தயவு செய்து மறந்துவிடாது. எப்போது தோன்றியது தமிழ்? ஆங்கிலம் தோன்றியதை கண்டுபிடித்து விட்டார்கள். எழுத்து வடிவத்தில் ஆங்கிலம் நடமாடத் தொடங்கியது 10வது நூற்றாண்டில். ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 15வது நூற்றாண்டில். அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் முன்னால், அவ்வளவுதான். ஷேக்ஸ்பியருக்கு முன்னால் ஜாஃபரே சாசர் காலத்தில் தான் முதலாக அங்கே ஆங்கில இலக்கியம் என்பதே வந்தது. ஆக அந்த பெரிய உலகமெல்லாம் அறிந்த ஆங்கில மொழி தோன்றி 1000 ஆண்டுகள் மட்டும். பிரெஞ்சு மொழி தோன்றி 8வது நூற்றாண்டில் தோன்றியது. ஜெர்மன் மொழி இன்னும் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால். இப்படியே ஆராய்கிற போது தமிழ் மொழி எப்போது தோன்றியது? கீழடியை பற்றி சொன்னார்கள். நான் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் கீழடியை பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறேன். அங்கே நடைபெற்ற ஆராய்ச்சி, கண்டுபிடிக்கப்பட்டவை சற்றேறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நகர்ப்புற நாகரிகம் இருந்தது மதுரையில், கீழடியில் என்பது நிரூபணமாக இருக்கிற அந்த கீழடி ஆராய்ச்சியினை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அதை வெளியிட மறுக்கிறது. தமிழர்களின் நாகரிகம், கலாச்சாரம் என்பது இந்திய நாட்டை சார்ந்தது என்று ஏன் கருத மறுக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு முன்னால் கேட்டுவிட்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கீழடி நாகரிகம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று வந்துவிட்டது. சுருக்கமாக சொல்கிறேன், தமிழ் மொழி எப்போது தோன்றியது? அறிஞர்கள் மேடையிலே நிறைந்திருக்கிறார்கள், ஆண்டோர்கள் சபையிலே முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். கண்டுபிடிக்கவே முடியவில்லை. திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழ் மொழியின் அடையாளம், உலகத்தின் அற்புதமான மறைநூலை தந்தவர். தமிழுக்கு இலக்கியம் எழுதிய தொல்காப்பியர் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் வாழ்ந்தது சங்க காலத்தில். ஆக இப்படியே பார்த்து கொண்டே போனால் எல்லாம் பின்னால் பின்னால் என்று போகிறது. கடைசியாக சொன்னான் தமிழன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. பொருள் என்ன? நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகம் ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று நம்புவார்கள். பகுத்தறிவோடு பேசுகிறவர்களை கேட்டால் சொல்வார்கள், சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு நெருப்பு கோலம். பொழிந்த மழையின் காரணமாக கால ஓட்டத்தில் குளிர்ந்து போகிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் பொழிந்த மழை. பின்னர் அந்த மழை நீர், பொழிந்த மழை ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகிற நீர் பாறைகளை உருட்டுகிறது. பாறைகள் உடைந்து கற்களாகின்றன. கற்கள் தேய்ந்து மண்ணாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்றால் மனிதன் அந்த காலத்திலே, கல் இருந்த காலத்தில் மட்டுமே வாழ்ந்த மனிதன் கூட பேசிய மொழி தமிழ் மொழி என்று முடித்தான். காரணம், இதன் தொடக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு சிறந்த மொழி. இந்த மொழிக்குரிய நமக்கு வாழ்க்கை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, விழாக்கள் இருக்கின்றன.
திருவிழாக்கள் இருக்கின்றன. இதை கொண்டாட வேண்டும். கொண்டாடுகின்ற போது அதனுடைய மாட்சி தெரிய வேண்டும். பெருமையோடு கொண்டாட வேண்டும். ஏதோ ஒன்று எல்லோரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன் என்பதல்ல. நான் இளைய தலைமுறையை மன்றாடி கேட்டுக்கொள்வேன். இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் அமைச்சர் உங்களை எல்லாம் அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறார். நாங்கள் அத்தனை பேரும் இங்கு வந்திருக்கிறோம் கதை சொல்ல அல்ல, எங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் பேசுவதற்கு அல்ல. நீங்கள் சிலவற்றை இன்றைக்கு மேலோட்டமாகவாவது தெரிந்து கொள்வீர்களானால், இதில் ஆர்வம் ஏற்படுமையானால், நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால் யூடியூபை பாருங்கள், கூகுளை புரட்டுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். தமிழர்களின் சிறப்புகள் என்ன என்பதை தெரிகிற போது உங்களையும் அறியாமல் ஒரு பெருமிதம் ஏற்படும். உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழனுக்கு என்று ஒரு மரியாதை உண்டு. இன்றைக்கு இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்திருக்கிற சந்திராயன் என்ற அந்த வெற்றிகரமான விண்கலத்தினுடைய இயக்குநர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான். நிலவிலே முதலாக தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்தவன் தமிழன் தான். விஞ்ஞானத்திலும் முதலிடத்தில் இருக்கிறோம், பண்பாட்டிலும் முதலிடத்தில் இருக்கிறோம், கலாச்சாரத்திலும் முன்னணியில் இருக்கிறோம், எல்லாவற்றிலும் இருக்கிறோம். ஆனால் அறியாமலே பல பேர் நடந்து கொண்டே போகிறோம். வானத்தை அண்ணாந்து பார்ப்பதில்லை நீலவானத்தின் அழகை. நீலவானத்திலே குட்டி கிடக்கிற நட்சத்திரங்களை மொட்டை மாடியிலே படுத்து ரசிப்பவர்கள் எத்தனை பேர்? சென்னை கடற்கரையில் சாலையிலே போகிற போது, காரிலே செல்கிற நேரத்தில் திரும்பி அந்த நீல கடற்கரையை பார்க்காமல் கையிலே இருக்கிற செல்லிடப்பேசியிலே வேறு எதையோ பார்த்து கொண்டு போகிறோமே. திரும்பி யாராவது அந்த கடலை ரசித்திருக்கிறோமா? கடல் மணல் வெளி பரப்பை ரசித்திருக்கிறோமா? அது போலத்தான் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆனால் காணாமலே போகிறோம், உணராமலே போகிறோம். அந்த நாட்கள் முடியட்டும். இனி வருகிற நாட்களாவது விழிப்புணர்ச்சியுடன் தொடரட்டும். இது வெறும் விழா அல்ல, ஒரு நூல் வெளியீட்டு விழா அல்ல. இந்து குழுமம் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை ஊக்கப்படுத்துகின்றது. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்கிற காரியங்களில் இந்தியா பலவற்றில் முதலிடத்திலே தமிழ்நாடு நிற்கிறது என்று சொன்னால் அதில் சுற்றுலாத்துறையும் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அவருடைய அணிந்துரையிலே அழகாக எழுதியிருக்கிறார். அவர் ஊக்கப்படுத்துவது ஒரு அற்புதமான ஒரு இளைஞனை அந்த துறைக்கு அமைச்சராக நியமித்திருக்கிறார். அவர் வந்ததற்கு பின்னால் ஏற்காடு மலைக்கு நீங்கள் செல்கிற போது இனிமேல் கேபிள் காரில் செல்லலாம். இதுவரை இல்லாத ஒன்றை நீங்கள் வளைந்து வளைந்து செல்ல வேண்டியதில்லை. ஏற்காடு மலைக்கு கேபிள் காரில் செல்வதற்கு இந்த அமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லா ஊரிலும் சுற்றுலாவினர் வந்து போவதற்கு நிறைய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அதில் ஒரு முயற்சி தான் இந்த நூல் வெளியீடு. இது உங்கள் கையில் தவழ்கிறதோ இல்லையோ, நூலகங்களில் நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், பரவசப்படுங்கள். தமிழில் இருக்கிறது, படியுங்கள், தெளிவு பெறுங்கள். நீங்கள் எதிர்காலத்தில் இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதை பங்கப்படுத்த யார் வந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று படைவரிசை வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வைக்க விரும்புகிற வேண்டுகோள். உங்களைப் போல் நாங்கள் இருந்த காலத்தில் உணர்ச்சி பெற்றோம். இன்றைக்கு வளர்ந்து நிற்கிற காலத்தில் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்து நாட்டுக்கு தொண்டாற்றுகிறோம். பல வகையிலே பேணுகிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு உங்களில் நாளைக்கு உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய பல பேருக்கு முன்னால் என்று சொல்கிறோம். இந்த இனத்தை போற்றுங்கள், இதை பாதுகாத்து தாருங்கள், மற்றவர்களுக்கு முன்னால் நிமிர்ந்து நடப்போம். அதற்கு இந்த விழா துணை நிற்கட்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.